வணக்கம். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார், ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார். இந்த அடிப்படையில் எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை என்பதை சொல்ல இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சனிக்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி சூப்பர். உங்கள் பிறவி பலமான தைரியமும் ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி. ஞாயிற்றுக்கிழமை 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி, உயர்வு, நிம்மதி, உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். ஆனால் சாயந்தரம் 4:30 மணியிலிருந்து சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், ஜாக்கிரதை. ஆமாம், சந்திராஷ்டமம். அனுகூலமான எண் சனிக்கிழமை 2, 4 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2, 3 வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. 2 நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? விநாயகர் பெருமானுக்கு சாயந்தர நேரம் தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே 2 நாளும் சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் 2 நாளும் சொல்லணும். 2 நாளுமே ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் படித்து பார்க்கணும். கேட்கறது இல்லை, கோயிலிருந்து படித்து பார்க்கணும். வடமொழியில் இருக்கும், ஒன்றும் தப்பில்லை, படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றிடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். வெற்றி இன்னும் அதிகமாகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, சனிக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். சனி பகவான் உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்கள் தொன்று. அதனால் கலகிறீங்க. வெற்றி, நிம்மதி. அப்புறம் என்ன, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. 3 நட்சத்திரத்துக்கும் பிறைபலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், வீண் செலவு, பண விஷயத்தில் ஜாக்கிரதை. ஞாயிற்றுக்கிழமை 3 நட்சத்திரத்துக்கும். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. ஞாயிற்றுக்கிழமை கவனம். சனிக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. சனிக்கிழமை சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள். இதை நீங்கள் சனிக்கிழமை செஞ்சுருங்க. ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. அதனால் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. இந்த மந்திரத்தை சொன்னேன். 2 நாளும் ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. சனிக்கிழமை திருஷ்டி இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை கெட்டது நடக்காது, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். சனி ஞாயிறு 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பெருந்தன்மை 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம், கலக்கிறீங்க. 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. 2 நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? விநாயகர் பெருமானுக்கு சாயந்தர நேரம் தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே 2 நாளும் சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் 2 நாளும் சொல்லணும். 2 நாளுமே ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் படித்து பார்க்கணும். கேட்கறது இல்லை, கோயிலிருந்து படித்து பார்க்கணும். வடமொழியில் இருக்கும், ஒன்றும் தப்பில்லை, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றிடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். வெற்றி இன்னும் அதிகமாகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம்,
தேவையற்ற சிக்கல்கள்லாம் இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம், பொறுமையாக இருக்கணும். ஆமாம், சனி அஷ்டம சனி விலகிட்டார், அது ஒரு பெரிய ஆறுதல், நிம்மதி. ஆனால் ராகு 8ஆம் இடத்துல இருக்கார், அது நிம்மதி கிடையாது. எனவே உடல்நலத்தில் அக்கறை காட்டணும், வண்டி ஓட்டும்போது கவனமாக ஓட்டணும், பொறுமையாக இருக்கணும். 2 நாளும் கவனம். பூசா நட்சத்திரத்துக்கு சனினாலே தொல்லைகள் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு, மற்றவங்களுக்கும் குறைஞ்சிருச்சு, பூசத்துக்கு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. மொத்தத்தில் 2 நாளுமே வழிபாடு. அனுகூலமான எண் சனிக்கிழமை 7 மேற்கு பச்சை, ஞாயிற்றுக்கிழமை 4 வடக்கு சிவப்பு. 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்திடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை 2 நாளும் ஓட விடணும். சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் ஓம் கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, நீலாதேவியே போற்றி, உஷாதேவியே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி பாருங்கள். சங்கடமாக இருக்கிற டைமில் இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி வந்துடும், தெளிவு வந்துடும், உறுதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு 2 நாளும் பசியாத்திடுங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது 2 நாளும் படிச்சிருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. 2 நாளும் ஆமாம், உறுதி. தீபம் போட வேண்டியது முக்கியம் விநாயகருக்கு. 2 வேளை போடுறது நல்லது, காலையில் 1 சாயந்தரம் 1. சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. 2 நாளுமே வெற்றி. அஷ்டம சனி இருக்குது, அதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வழிபாடு பண்ணணும், உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். மற்றபடி 2 நாளுமே கூட்டி கழித்து பார்த்தா உயர்வும் நிம்மதியும் சந்தோஷமும் 3 நட்சத்திரத்துக்கும். அஷ்டம சனி இருந்தால் கூட, கண்டராக இருந்தால் கூட, 7ஆம் இடத்தராக இருந்தால் கூட. அனுகூலமான எண் சனி 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஞாயிறு 7 1 வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள். 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. 2 நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? விநாயகர் பெருமானுக்கு சாயந்தர நேரம் தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே 2 நாளும் சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் 2 நாளும் சொல்லணும். 2 நாளுமே ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் படித்து பார்க்கணும், கேட்கறது இல்லை. கோயிலிருந்து படித்து பார்க்கணும், வடமொழியில் இருக்கும், ஒன்றும் தப்பில்லை, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வெற்றி இன்னும் அதிகமாகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் இருக்குது. கண்ட சனி இருக்குது. 6ஆம் இடத்து ராகு அக்டோபர் மாதம் வரை ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்வார். எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். ஆனால் இந்த 2 நாளும் தொல்லைகள் தான் அதிகம், வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும் தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்குது, கவனம். அனுகூலமான எண் சனிக்கிழமை 2 மேற்கு நீலம், ஞாயிற்றுக்கிழமை 7 வடக்கு மஞ்சள். 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்திடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை 2 நாளும் ஓட விடணும், சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம். ஓம் கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, நீலாதேவியே போற்றி, உஷாதேவியே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி பாருங்கள். சங்கடமாக இருக்கிற டைமில் இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி வந்துடும், தெளிவு வந்துடும், உறுதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு 2 நாளும் பசியாத்திடுங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது 2 நாளும் படிச்சிருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. 2 நாளும் ஆமாம், உறுதி. தீபம் போட வேண்டியது முக்கியம் விநாயகருக்கு. 2 வேளை போடுறது நல்லது, காலையில் 1 சாயந்தரம் 1. துலா ராசிக்கார நேயர்களை சனிக்கிழமை சூப்பர். சனி பகவான் உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. இன்னும் 2 வருஷத்துக்கு எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை இல்லை. மொத்தத்தில் சூப்பர். சனிக்கிழமை ரொம்ப நல்லா இருக்குது, வீண் செலவில்லை, கவலை இல்லை, வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். சுவாதியில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது. சுவாதிக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு, அதனால் சொன்னோம். மொத்தத்தில் சூப்பர். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை,
வீண் செலவு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம் 3 நட்சத்திரத்துக்கும். ஆமாம், இரக்கமுள்ள மனசுக்காரர் உங்களை ஏமாற்றிடுவாங்க. கவனம். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. சனிக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. சனிக்கிழமை சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள். இதை நீங்கள் சனிக்கிழமை செஞ்சுருங்க. ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. அதனால் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. இந்த மந்திரத்தை சொன்னேன். 2 நாளும் ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. சனிக்கிழமை திருஷ்டி இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை கெட்டது நடக்காது. உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பர். சனி ஞாயிறு 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுஷத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அனுஷத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் வெற்றி 2 நாளுமே. உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. சனிக்கிழமை 7, 1, வடக்கு, தெற்கு, வெள்ளை, நீலம். ஞாயிற்றுக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே 2 நாளும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது வசதிப்பட்ட நேரத்தில், சாயந்தர நேரத்தில் 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் யோகிராம் சுரத்குமாரே போற்றி, ராகுவே போற்றி, சனைச்சரனே போற்றி, சதுரனே போற்றி, சூரியனே போற்றி, சுதர்சனமே போற்றி. மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நல்லது. திருஷ்டி குறையும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றிடுங்க. 2 நாளும் நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். சோ அவர்கள் மகாபாரதம் பேசுகிறதுன்னு ஒரு புக் எழுதியிருக்கார். 2 புத்தகம் அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. படித்து பாருங்கள். நல்லது. நல்ல புத்தி இருக்கும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சனிக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. கோபம், தேவையற்ற பேச்சு அதிகம். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். சனிக்கிழமை அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால வழிபாடு முக்கியம் சொல்கிறோம். 3ஆம் இடத்து ராகு அக்டோபர் மாதம் வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். நாங்கள் மறுக்கலை. சனி உதவியாக இல்லை. கவனம். அனுகூலமான எண் சனிக்கிழமைக்கு 7, தெற்கு, வெள்ளை. ஞாயிற்றுக்கிழமைக்கு 3, 6, வடக்கு, தெற்கு, பச்சை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால சனிக்கிழமை மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரமணரே போற்றி. பாலகுமாரன் ரமணர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். படித்து பாருங்கள். இதை சனிக்கிழமை செய்யுங்க. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நல்லா இருக்குது, திருஷ்டி இருக்குது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போடுங்க. ஆதித்ய ஹிருதயன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதை படித்து பாருங்கள். 2 நாளும் ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சனிக்கிழமை தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை வெற்றி ரொம்ப நிறைய இருக்கும். மகர ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பராக இல்லை. பதட்டம், கோபம், பிடிவாதம், வீம்பு, அல்லட்டல் எல்லாம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. 2 நாளும் 7.5 சனி வேற முடிஞ்சிருச்சுங்கிற கர்வத்தில், ஆணவத்தில் இருந்துடாதீங்க. 7.5 சனி முடிஞ்சிருச்சு. சனி பகவான் இன்னும் 2 வருஷத்துக்கு உதவி செய்ய போகிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வழிபாடு முக்கியம். 2 நாளும் நிதானம். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. சனிக்கிழமை 2, வடக்கு, சிவப்பு. ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் சிறப்பாக இல்லை. நிதானம். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே 2 நாளும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது வசதிப்பட்ட நேரத்தில், சாயந்தர நேரத்தில் 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் யோகிராம் சுரத்குமாரே போற்றி, ராகுவே போற்றி, சனைச்சரனே போற்றி, சதுரனே போற்றி, சூரியனே போற்றி, சுதர்சனமே போற்றி. மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நல்லது. திருஷ்டி குறையும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றிடுங்க. 2 நாளும் நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். சோ அவர்கள் மகாபாரதம் பேசுகிறதுன்னு ஒரு புக் எழுதியிருக்கார்.
2 புத்தகம் அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. படித்து பாருங்கள், நல்லது. நல்ல புத்தி இருக்கும். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பர். சனி ஞாயிறு 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள். அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சனி 2, 1 வடக்கு தெற்கு, வெள்ளை மஞ்சள். ஞாயிறு 2 நாட்களும் வெற்றி, நிம்மதி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே 2 நாளும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது, வசதிப்பட்ட நேரத்தில் சாயந்தர நேரத்தில் 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் யோகிராம் சுரத்குமாரே போற்றி, ராகுவே போற்றி, சனைச்சரனே போற்றி, சதுரனே போற்றி, சூரியனே போற்றி, சுதர்சனமே போற்றி. மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நல்லது, திருஷ்டி குறையும். ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திடுங்க 2 நாளும். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். சோ அவர்கள் மகாபாரதம் பேசுகிறதுன்னு ஒரு புக் எழுதியிருக்கார். 2 புத்தகம் அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. படித்து பாருங்கள், நல்லது. நல்ல புத்தி இருக்கும். மீனராசிக்கார நேயர்களை, சந்திராசிரமம் சனிக்கிழமை முழுக்க 3 நட்சத்திரத்துக்கும், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராசிரமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். ஜாகிரதையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அனுகூலமான எண் திசை நேரம் 2 நாளும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 1 மேற்கு சிவப்பு. கவனம், பொறுமை. 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்திடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை 2 நாளும் ஓட விடணும். சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் ஓம் கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, நீலாதேவியே போற்றி, உஷாதேவியே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி பாருங்கள். சங்கடமாக இருக்கிற டைமில் இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி வந்துடும், தெளிவு வந்துடும், உறுதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு 2 நாளும் பசியாத்திடுங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது 2 நாளும் படிச்சிருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. 2 நாளும் ஆமாம், உறுதி. தீபம் போட வேண்டியது முக்கியம் விநாயகருக்கு. 2 வேளை போடுறது நல்லது, காலையில் 1, சாயந்தரம் 1. நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.